கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இன்று ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் அறிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். வணக்கம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்குள்ளாக புயலாக வலுப்பெறும் என்ற ஒரு அறிவிப்பை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் இது புயலாக வலுப்பெற்று மேற்கு வங்கத்திற்கும் மத்திய வங்கதேசத்திற்கும் பகுதிகளில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் அருகே நாளை தினம் நள்ளிரவில் கரையை கடக்கும் என்ற ஒரு அறிவிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கரையை கடக்கும் பொழுது தீவிர புயலாக வலுப்பெற்று அது கரையை கடக்கக்கூடிய நேரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 110 to 120 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 135 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல தமிழ்நாட்டிற்கு மேற்கு திசையில அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இதன் காரணமாக வடக்குல தென்மேற்கு பருவமழை மேலும் வேகமாக முன்னேறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குமரிக்கடல், தெற்கு அந்தமான் கடல் பகுதி, வட இந்திய பெருங்கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழையானது மேலும் முன்னேறி இருப்பதாகவும் இது கணிக்கப்பட்ட நாட்களோடு முன்கூட்டியே இந்திய நிலப்பரப்பில் தொடங்குவதற்கான சாதகமான சூழல் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில நமக்கு அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல 3 மாவட்டங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய இந்த 3 மாவட்டங்களுடைய மலைப்பகுதிகளில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாகவும் இந்த 3 மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு லேசான அளவில் நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வட மாவட்டங்களில் குறிப்பாக ஆந்திர மாநிலத்தை ஒட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் காற்றினுடைய போக்கின் காரணமாக உட்புற பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடலோர பகுதிகளில் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களிலும் காற்றினுடைய போக்கு மற்றும் வெயிலுடைய தாக்கம் காரணமாக வெப்பநிலை இயல்பான அளவை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் அதிகமாக பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் சென்னை உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவாகி இருந்தது. இந்த சூழலே வரக்கூடிய நாட்களிலும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இன்று ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டிற்கு கனமழைக்கான வாய்ப்பு நீடிப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய தற்போதைய முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் நமக்கு மழைக்கான வாய்ப்பு லேசான அளவில் இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க.